ரணிலுக்கு ஆதரவளிக்கும் எம்பிக்களுக்கு எதிராக மொட்டு கட்சியின் அதிரடி தீர்மானம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளை எரிப்பது நியாயமானது, ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் தமது கட்சியின் மாவட்ட தலைவர்களை அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கம்பஹா மாவட்ட தலைவர் பிரசன்ன ரணதுங்க, காலி மாவட்ட தலைவர் ரமேஷ் பத்திரன், கண்டி மாவட்ட தலைவர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் SM சந்திரசேன ஆகியோர் தத்தமது பதவிகளிலிருந்து நீக்கப்பட உள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட தலைவர்களை நியமிப்பதற்கு மொட்டு கட்சி நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கட்சியின் தேர்தல் செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்கும் நோக்கிலேயே இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஒரு வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்சி என்ற ரீதியில் தாம் வலுவாக இருப்பதாகவும் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி வகித்த போதும் சிலர் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ஷக்கள் காரணமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதிக்கு உதவுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேசி தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரவோப் ஹக்கீம் மற்றும் ரிசாட் பதியுதீன் போன்றோருக்கு பேசி உதவி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் சிங்கள பௌத்த வாக்கு அடிப்படையினால் தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஜனாதிபதியுடன் இணையவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டதாக கூறியுள்ளார். தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும் பேசி அவர்களது ஆதரவினை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட எம்மாலும் முடியும் எனவும் எனினும் அவ்வாறு செய்து அவர்களின் நிலைமைக்கு கீழே இறங்க நாம் விரும்பவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலின் போது மக்கள் யாருடன் இருக்கின்றார்கள் என்பது தெரியவரும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை சில அரசியல்வாதிகள் உறுதிப்படுத்துகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசியல்வாதிகளை தாக்கி வீடுகளை எரிப்பது நியாயமானது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரனின் தம்பி மற்றும் செயலாளர் ஆகிய இருவர் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்லடி கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆற்று மணல் அகழ்வுக்கான உரிமத்தினை பெற்றுக்கொள்வதற்காக சிங்களவர் ஒருவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பணம் அவர்களுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனின் மற்றைய தம்பியொருவர் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளப் வசந்தவின் கொலையின் மூளையாக கருதப்படும் பாதாள உலக தலைவர் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் பாதாள உலக உறுப்பினர் லோக்குப்பட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கஞ்சிபானை இம்ரான் போலீசில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லோக்குப்பட்டி துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிளப் வசந்த என்றழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரானால் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் துபாயைச் சேர்ந்த பாதாள உலக குழு உறுப்பினர் லோகுப்பட்டி என்பவரால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பிரான்சில் பதுங்கியிருந்த கஞ்சிபானை இம்ரான் பெலாரஸிற்கு தப்பி செல்ல முயன்ற போது பிரான்ஸ் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் கிளப் வசந்தவை கொலை செய்ய பல கோடி ரூபாவிற்கு மேல் செலவிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அச்சம் வெளியிட்டுள்ளார். எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் நாட்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சினையை கையாள ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். இவ்வாறான நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் 3 விசேட குழுக்களை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இதன்படி தேசிய பாதுகாப்பு தொடர்பான விசேட குழு ஒன்றும் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த 2 குழுக்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்றைய தினம் காலை அவர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். 2024 செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்றைய தினம் வரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் 7 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் போட்டியிட 5 வேட்பாளர்களும் சுயாதீனமாக போட்டியிட 2 வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட கூட்டம் ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டமானது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது. அத்துடன் இந்த கூட்டத்திற்காக ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியாகிய தகவல்கள் உறுதி செய்யப்பட்டவை இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் நிலையில் அவரது சின்னம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது. அதேவேளை இதயம் சின்னத்தின் கீழ் இந்த அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்படவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதயம் சின்னத்தின் கீழ் அரசியல் கட்சியொன்றை பதிவு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சின்னமானது உலகில் அன்பின் சின்னம் மட்டுமே எனவும் அது உண்மையான இதய பிரதியல்ல எனவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன. லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதியொருவர் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலை அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியர்கள் லெபனானிலிருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதேபோன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவிலும் இதே கோரிக்கைகளை தங்கள் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ளனர். இதேவேளை சுமார் 15,000 ஆஸ்திரேலியர்கள் லெபனானில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லெபனான் வம்சாவளியை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேர் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாக தெரியவந்துள்ளது.